இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வழிபாட்டு நடைமுறைகள் குறித்த வழக்கில் 10 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களை சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கலாம் என ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பல்வேறு அமைப்பின் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் நாகரத்னா, சுந்தரேஷ், அசாதுதீன் அமானுல்லா, அரவிந்த் குமார், மணீஷ், வராலே, மகாதேவன் மற்றும் பாக்சி ஆகியோர் அடங்கிய 9 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கிறது. தினமும் விறுவிறுப்பான விசாரணை நடந்து வரும் நிலையில் மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முத்துராஜ் தன் வாதங்களை முன்வைத்தார். நம் நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம தெய்வ வழிபாடு நடக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுக்கான குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு நடக்கிறது. அவை அனைத்திலும் ஒரே மாதிரியான வழிபாட்டு நடைமுறை பின்பற்றுவது கிடையாது. அவரவர் நம்பிக்கைப்படி தெய்வங்களை வழிபடுகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் அனைத்து வழிபாட்டு முறையையும் கேள்விக்குள்ளாக்குவது சாத்தியமா? இவை அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர முடியுமா என முத்துராஜ் வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். ஒரு பக்தர் தான் வணங்கும் கடவுளை எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பது அவரின் புனிதமான உரிமை. மனசாட்சி மற்றும் நம்பிக்கை என்பது தனிநபரின் அந்தரங்கமான விஷயம். வழிபாட்டு முறை என்பது பக்தருக்கும் அவர் வணங்கும் கடவுளுக்கும் இடையிலான விஷயம். நம்பிக்கை என்பது நம்பிக்கையே. அதன் செல்லுபடியாகும் தன்மையை பரிசோதிக்க முடியாது. நம்பிக்கை உடையவரின் உரிமையை நம்பிக்கை இல்லாதவரிடமிருந்து ஆர்டிகிள் 25 பாதுகாக்கிறது. எனவே பக்தரின் நம்பிக்கை சார்ந்த வழிபாட்டு முறைகளில் நீதித்துறை தலையிடுவது சரியாகாது என நீதிபதிகள் கூறினர். சபரிமலை கோயிலில் பாரம்பரிய முறைப்படி தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் வழிபாட்டு நடைமுறைகளில் கோர்ட் தலையிட முடியாது. பக்தர்களின் நம்பிக்கை சார்ந்த புனிதமான வழிபாட்டு முறைகளில் நீதித்துறை தலையிடவும் கூடாது என மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் ஒருமித்த கருத்தை பதிவு செய்தனர். தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. சபரிமலை விவகாரத்தில் கோர்ட் கூறிய கருத்தை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர்.